Morning, dear student. Today we are going to discuss about forms and files from chapter number 8. So now previous class la enna pathona looping structures in PHP, that is for loop, while loop, for each loop and do while loop. The structures எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபார்ம் அப்படின்னா என்ன, ஃபார்ம் எப்படி பிஹெச்பி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஃபார்ம்னு எடுத்துகிட்டோம்னாவே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம சாதாரணமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும் போது கொடுக்குற உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆர் மொபைல் நம்பர் ஆர் அட்ரஸ், ஸோ சம் டேட்டாஸ் யூ ஆர் ஃபீடிங் இன் டு த அப்ளிகேஷன் தட் வில் பி சென்ட் டு த சர்வர். நம்ம ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ணுறோம், தட் இஸ் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஃபார்ம் எப்படி சர்வருக்கு ரீச் ஆகுது. ஸோ நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறோம், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் சர்வருக்கு ரீச் ஆகுது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த கிளைண்ட் மிஷின்லேருந்து எப்படி சர்வருக்கு ரீச் ஆகுது, ஸோ அந்த கிளைண்ட் மிஷினில் என்ன நடக்கும், சர்வர் மிஷினில் என்ன நடக்கும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி HTML ஃபார்ம் டேக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் HTML ஃபார்ம் டேக் அப்படின்னா என்ன, ஃபார்ம் டேக்கில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த ஃபார்ம் டேக்கில் இருக்கிற தட் இஸ் கண்டென்ட் ஆஃப் ஃபார்ம் டேக், தட் இஸ் அந்த ஃபார்மை என்னென்ன டூல்ஸ் மூலமாக நம்ம அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், HTML forms are very important in collecting data from the user. Hence, that is here is in the chapter we are going to learn about the importance of HTML form in web applications. So different controls are going to be used in the web forms. So different controls எடுத்துட்டா text box, radio button, some and the command buttons, check box, list box, combo box, file box, it is file button. ஸோ இது மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஃபைல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபார்ம் அண்ட் ஃபைல்ஸ். இதில் ஃபார்ம்ஸ் பாருங்கள், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் பிஹெச்பி வித் லாகின் ஃபார்ம். ஸோ லாகின் ஃபார்ம் பாருங்க, கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ண உடனே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்கான பேசிக் திங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் HTML ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ் main objective of PHP and HTML form controls are to collect data from the user through web browser. ஒரு வெப் ப்ரௌசர் மூலமாக டேட்டாவை யூசர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறது தான் ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ அது HTML இருக்குது. ஸோ அந்த HTML கொடுத்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது PHP மூலமாக சர்வருக்கு சென்ட் பண்ணுறோம். In the web development, user access website or web pages from remote client machine and feed the data to the server. ஸோ அப்போ டேட்டாவை நம்ம எங்கேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைண்ட் மிஷின்லேருந்து, அதாவது நம்மளுடைய ப்ரௌசர்லேருந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா சென்ட் பண்ணும் போது அது எந்த ரீச் ஆகுதுன்னா சர்வருக்கு ரீச் ஆகுது. டேட்டா டு பி ஃபீட் டு தி டேட்டா ஃபீட் இன் டு தி சர்வர் மெஷின் ஃப்ரம் கிளைண்ட் மெஷின். தீஸ் டேட்டா ஆர் கலெக்டட் via HTML form. HTML form controls like text box, drop down box and radio button etc. and sent to server using server side programming like PHP, JSP. ஸோ இப்போ நம்ம HTML ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கிளைண்ட் சைடு, தட் இஸ் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த மெஷினில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாவை சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் தான் வந்து PHP. ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், ஃபைல் செலக்ட், ஃபார்ம் டேக். Text input, it contains text box and text area controls. It contains text box and text area control. அப்போ text input அப்படின்னா நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு, இது மாதிரி டைப்பிங் ப்ராசஸ்க்காக கொடுக்குற அந்த பிளேஸ் தான் வந்து ஃபார்மில் text input. Buttons may contain submit and reset, clear, cancel, okay, save, இது மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே பட்டன்ஸ் கேட்டகரியில் வரும். Check box is the important features which selects more than one value from the HTML form.
ஸோ நம்ம மோர் தென் ஒன் வேல்யூ செலக்ட் பண்ணணும் ஃபார்மில் இருந்து நினச்சின்னா அதுக்கு கிடைக்கிற இல்லை அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கண்ட்ரோல் பட்டன் தான் வந்து செக் பாக்ஸ். ரேடியோ பட்டன் எடுத்தோன்னா இட்ஸ் சிமிலர் டு தி செக் பாக்ஸ், பட் ஒன் வேல்யூ கேன் பி சூசன் அட் எ டைம். அப்போ ஒரு வேல்யூ மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். இது இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் எடுத்துட்டோன்னா மேல் ஃபீமேல், அது லைக் தட் ஒரு கொடுத்துருக்க சாய்ஸ்லேருந்து ஒரு சாய்ஸ் மட்டும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எம்சிக்யூ ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஆன்சரை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேடியோ பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் இஸ் த பெஸ்ட் ஃபீச்சர் டு செலக்ட் ஒன் ஃபைல் ஃப்ரம் த லோக்கல் மெஷின் டு சர்வர் மெஷின் அட் எ டைம். இப்போ நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறோம், ஸ்கேன் ஃபைல் காப்பி அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் தான் வந்து ஃபைல் செலக்ட். ஸோ எங்கேருந்து அப்லோட் பண்ணுறோம்? கிளைண்ட் மிஷின், லோக்கல் கிளைண்ட் மிஷின்லேருந்து சர்வர் மிஷினுக்கு டேரெக்டாக அட் டைமில் சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபார்ம் டேக். ஸோ இது எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த ஃபார்ம் டேக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் டேக் இஸ் யூஸ் டு மெயின்டைன், தட் இஸ் டு மென்ஷன் எ மெத்தட் தட் இஸ் போஸ்ட் ஆர் கெட் அண்ட் கண்ட்ரோல் த என்டையர் ஃபார்ம் கண்ட்ரோல் இன் தி HTML டாக்குமெண்ட். ஸோ ஃபார்மில் எடுக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த ரெண்டு மெத்தட் தான், ஒன்று போஸ்ட், இன்னொன்று கெட். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Okay. When the user keys the input data in HTML control and click the submit button, the request will be generated and reach a PHP file, which is mentioned in the form tag under the action attribute. So, இங்க HTML tag மூலமா ஃபார்மை டிசைன், that is HTML கோட் மூலமா ஃபார்மை டிசைன் பண்ணிடுறோம். ஃபார்ம்ல இருந்து யூசரை இன்புட் கொடுக்குறோம். யூசர் கொடுத்த இன்புட் முடிஞ்சதுக்கப்புறம் once the user complete the given input and press the submit button, அவர் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் எங்கே சென்ட் ஆகுதுன்னா PHP ஃபைலில் போய் ரீச் ஆகுது. ஓகேவா? இந்த PHP ஃபைல் எங்கே மென்ஷன் பண்ணுறோன்னா ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஆல் இன்புட் வேல்யூஸ் ஆர் சின்க்ரனைஸ்ட். நம்ம கொடுத்த எல்லா இன்புட் வேல்யூஸும் சின்க்ரனைஸ் ஆகும் அண்ட் சென்ட் டு தி சர்வர் via போஸ்ட் மெத்தட் ஆர் கெட் மெத்தட். ஸோ அப்போது எல்லா இன்புட்ஸுமே சின்க்ரனைஸ் ஆகிட்டு சர்வருக்கு போஸ்ட் மெத்தட் மூலமாக, அதாவது ஃபார்ம் டேக்கோட மெத்தட்ஸ் ரெண்டுன்னு பார்த்தோம். ஒன்று போஸ்ட் மெத்தட், இன்னொன்று கெட் மெத்தட். எதுனா ஒரு மெத்தட் மூலமாக என்ன ஆகுது? டேட்டா வந்து கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பை யூஸிங் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் PHP. மெத்தட் இஸ் அன் அட்ரிபியூட் ஃபார்ம் டேக் இன் HTML. அப்போ மெத்தட் அப்படின்றது என்னது? அட்ரிபியூட். எதுக்கு? ஃபார்ம் டேக். அதுக்கான வேல்யூ தான் போஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கெட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் அ டேட்டா ரீச் த சர்வர், டூ PHP variables such as $_post and $get collect the data and prepare the response accordingly. ஸோ இப்போது இங்கே சென்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து HTML ஃபார்ம்லேருந்து டேட்டாவை சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி, தட் இஸ் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டோம் PHP ஃபைலுக்கு. அப்போ PHP ஃபைலில் ரெண்டு வேரியபிள் இருக்கும், ஒன்று போஸ்ட், இன்னொன்று கெட். நம்ம போஸ்ட் அப்படின்ற மெத்தட் மூலமாக டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த போஸ்ட் வேரியபிள் ரிசீவ் பண்ணிக்கும். கெட் அப்படின்ற அந்த மெத்தட் மூலமாக, ஃபார்ம் மெத்தட் மூலமாக டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா கெட் அப்படின்ற அந்த PHP வேரியபிளில் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ போஸ்ட் மெத்தட், this method input data sent to the server with post method is stored in the request body of the client's HTML request. ஸோ அப்போ இது என்னன்னா இட்ஸ் a safest method comparing to the get method. அப்போது இந்த டேட்டாவில் நம்ம கொடுத்த இன்புட் எல்லாம் என்ன ஆகும்னா சர்வருக்கு ஸ்டோர் இன் த ரெக்வஸ்ட் பாடி ஆஃப் தி கிளைண்ட்ஸ் HTML ரெக்வஸ்ட். ஸோ அப்போ இது டேட்டா செக்யூராக போயிட்டு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ரீச் ஆகும். பட் கெட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் அட்ரஸாகவே போயிட்டு ரீச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அட்ரஸ் பாரில் நம்ம கொடுத்த டேட்டாவையும் விசிபிளாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் சேஃபர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிளைண்ட் டு சர்வர்.